ஜும்மா பிரசங்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஒரு பணிவான வேண்டுகோள் தான். நோயாளி, வயசாளி இவர்களை தவிர வேறு யாரும் சாஞ்சு கொண்டு தூண்களில் இருக்கவானோ, பின்னால் இருக்கக்கூடிய முன்னால் சப்பலை பூர்த்தி செய்யுங்க, பின்னால் இருக்கக்கூடிய முன்னால் இடங்களை பூர்த்தி செய்யுங்க. எல்லாம் ரகம் செய்யணும். சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாம் முன்னால் வாங்க, முன்னால் ஏண்டியான இடங்களை பூர்த்தி செய்யுங்க. பின்னால் இயக்கக்கூடிய பிள்ளைகள் வாலிபர்கள் முன்னால் வாங்க, முன்னால் சப்பு பூர்த்தி செய்யுங்க. எல்லாம் ரகம் செய்யணும். முன்னால் வாங்க, முன்னால் வாங்க. எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் தீனுடைய பாக்கியத்தெல்லாம் எங்களை நஷீபாக்கணும். மிக முக்கியமான விடயம்தான் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேணும். எங்களோட ஒவ்வொரு விடயத்திலையும் எங்களோட பிள்ளைகளுக்கு சில விடயங்களை பரிமாறிக்கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு விடயத்தை பிள்ளைகளுக்கு காட்டி கொண்டு இருக்கிறோம். எங்களோட படிப்பு, எங்களோட தொழில், எங்களோட குடும்பத்துடைய விடயங்கள் ஒவ்வொன்றையும் காட்டி கொண்டு இருக்கிறோம். பிள்ளைகள் கண்ணால் பார்த்து கொண்டு இருக்கி, அதுகளை பிள்ளைகள் அவங்க அந்த கண்ணால் பார்த்து சில விடயங்களை எடுத்துக்கொண்டு இருக்கி. அதில் மிக முக்கியமானது தான் எங்களோட பிள்ளைகளுக்கு தீனுடைய விடயத்தை இயன்ற அளவு பிள்ளைகளுக்கு நாங்கள் காட்டணும். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியும், நாளுக்கு நாள், மாதத்துக்கு மாதம், வருடத்துக்கு வருடம் கேள்விப்படாத நோய்கள், நாங்கள் தெரியாத அசம்பாவிதங்கள், தெரியாத கண்டில்லாத போதை வஸ்துக்கள், ஏராளமான விடயங்கள் உருவெடுத்து கொண்டே இருக்கு. எதிர்பார்ப்பது கிடையாது எங்கட பிள்ளைகள், ஆனாலும் அந்த பிள்ளைகளை வந்து அடைந்து சேருது. பிள்ளைகளும் அதோட பழக்கத்தில் உள்ளாக்கப்படுது. மிக முக்கியம்தான் குர்ஆனுடைய அடிப்படை, ஹதீஸுடைய அடிப்படை, தீனுடைய வழிகாட்டல் பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டும். எப்ப இந்த வழிகாட்டல்கள் இல்லையோ, எப்ப இந்த வழிகாட்டல்கள் பிள்ளைக்கு நேராக போய் சேரலையோ, பிள்ளைகள் தேர்ந்தெடுப்பது எது தெரியுமா? மாற்றமான வழிகளைத்தான் பிள்ளைகள் தேர்ந்தெடுக்கும், மாற்றமான விடயங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மிக முக்கியமாக நாங்கள் விளங்கிக் கொள்ளணும், தீனுடைய விடயங்கள் எப்படி எங்களோட பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும். தீனுடைய விடயங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படல, நுழையப்படலன்னா வீட்டை தேடி பாவங்கள், அனாச்சாரங்கள் வந்து கொண்டே இருக்கும். இன்றையுடைய தினம் நாங்கள் எல்லாரும் விளங்கியிருக்கணும். ஜும்மாவுடைய தினம், வெள்ளிக்கிழமையுடைய தினம், இது எங்கட வருடத்தில் எங்கட பிறைப்படி, எங்கட ஹிஜ்ரி ஆண்டு கணக்குப்படி நாங்கள் இன்றையுடைய தினம் துல்ஹிஜ்ஜாவுடைய பிறை 28வது இருக்கிறோம். இஸ்லாமிய கணக்குப்படி, இஸ்லாமிய அடிப்படையில் வருடத்தில் கடைசி நாளுக்கு முன்னால நாள். சில சந்தர்ப்பத்தில் பிறை 29 முடியும், சில சந்தர்ப்பத்தில் பிறை 30 பூர்த்தி செய்யப்படும். 1445வது வருடம் ஹிஜ்ரி வருடம். இந்த வருடத்துடைய கடைசி ஜும்மா. மார்க்கத்தில் ஒரு ஆச்சரியமா இருக்கும், வருடத்தில் கடைசி, வருடத்தில் கடைசா எல்லாரும் நாங்க பழகி இருக்கிறோம், எங்களுக்குள்ள புகுத்தப்பட்டிருக்கு, மனப்பாடமாக்கப்பட்டிருக்கு, பிள்ளைகள் படித்திருக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு மத்தியில் ஊடுருவப்பட்டிருக்கு. எங்களுடைய இஸ்லாமிய கணக்குப்படி இல்லை, ஆங்கிலேயர்களுடைய கணக்குப்படிதான் நாங்க இன்றைக்கு நாள் தோறும் கணக்கு, வாரம் தோறும், மாதம் தோறும், வருடம் தோறும் நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, எங்கட மார்க்கத்துடைய அடிப்படை, இஸ்லாமிய சட்டப்படி இஸ்லாமிய ஆண்டு என்ன, அதனுடைய ஆரம்பம் என்ன, அதனுடைய முடிவு என்ன, அது எப்ப ஆரம்பிக்கப்படுது, எந்த மாதத்தை கொண்டு ஆரம்பிக்கப்படுது
அதிகமான ஏராளமான பேர பிள்ளைகளை பார்த்தவர்கள்ட்ட கேட்டாலும் சிலவங்களுக்கு தெரியும். இஸ்லாம் ஆண்டுல முதலாவது மாசம் என்ன மாசம் கேட்டா யாரும் என்ன செய்வாங்க, யோசிப்பாங்க. ஏண்டா அரபு கணக்குப்படி எங்களுக்கு தெரியும் ரமலான்ற மாசம் தெரியும், ரமலானுடைய மாசம் ஹஜ்ஜுடைய மாசம் செல்லுவோம். நோன்பு முடிக்கிற ரமலான மாசம். அது இல்லாம அதிகமானவர்களுக்கு இஸ்லாமிய கணக்குப்படி ஆரம்பிக்கக்கூடிய முதலாவது மாதத்துல இருந்து கடைசி துல்ஹிஜ்ஜாவுடைய முஹர்ரத்துல இருந்து துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வரைக்கும் 12 மாதங்களையும் கூட வாயினால் சொல்வதற்கு கூட பாடமில்லை. ஏன் தெரியுமா? யூத நசாராக்களோட கலாச்சாரம் எல்லாம் எங்களுக்கு படிக்க கொடுக்கப்பட்டு ஊற்றப்பட்டு பழகி இன்றைக்கு திருமணம் ஒன்று எடுக்கிறாலும் கேலண்டர் எடுப்போம், லீவ் நாளை தேடுவோம். அதுவும் நோம்பு மாசம் இல்லை, பெருநாள் தினங்கள் இல்லை, அந்த எங்கட இப்ப இருக்கக்கூடிய ஆங்கிலேயர்களோட கேலண்டர் எடுத்து தான் டேட் முடிவு செய்வோம். திருமணத்துடைய ஒரு நல்ல விடயம் எந்த ஒரு வீடு கட்டுறது, வீட்டுக்கு போறது, வீடு ஓபன் பண்றது, ஒரு கடை கட்டுறது, ஒரு திருமணம் நடக்கிற அத்துணை விடயங்களையும் ஆங்கிலேயர்களோட டேட்படிதான் மாதப்படிதான் நாங்க நுழைஞ்சு கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, அல்லாஹ் எங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய நேரத்துல 12 மாதங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதிலையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான 4 மாதங்கள் இருக்கு. 4 மாதங்கள் அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான், மிக முக்கியமானது. அதிலையும் வருடத்துடைய ஆரம்பம் முஹர்ரத்துடைய மாதம், ஷஹ்ருல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய மாதம். அன்பாத இஸ்லாமிய நல்லடியார்களே, எங்கட மார்க்கத்துடைய அடிப்படையில எங்கட முதலாவது மாதம் முஹர்ரம் மாதம், கடைசி மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். அப்ப நாங்க கடைசி வருடத்துல கடைசி ஹிஜ்ரத்துடைய கணக்குப்படி வருடத்துடைய கடைசி மாதத்துல இருக்கிறோம், கடைசி ஜும்மா தினத்துல இருக்கிறோம். அடுத்தது பிறக்க போறது எங்களுடைய புத்தாண்டு, ஹிஜ்ரி புத்தாண்டு. ஆனா எங்கட பிறந்த நாள் கணக்குப்படி பார்த்தா ஜனவரியா, பிப்ரவரியா, மார்ச்சா, ஏப்ரலா, டிசம்பரா எல்லாம் பாடம் எங்களுக்கு. அதே மாதிரி நாள் இந்த வருடத்துல இந்த மாதம். அடுத்த விடயம் வாரே, மார்க்கத்துக்கு அட்பாட்பட்ட விஷயம் உண்டு. என்னத்துக்கு? பர்த்டே. அதுக்கு கேக்கு வெட்டுறது, அதுல வரலாறு வேற, அதை பேச வரல நான். கேக்கு வெட்டுறது, கேக்க வாங்குறது, பிள்ளைகளை சேர்த்துக் கொள்றது, அனாச்சாரமான கலாச்சாரங்களை எடுத்துக்கொள்றது, மாற்று மதத்தவர்களுடைய விடயங்களை எங்களோட பிள்ளைகளுக்கு உட்நோக்குறது, பர்த்டே. சரி, பிறந்த நாள் ஒன்று இருந்தா எங்கட ஒவ்வொருத்தரும் மனசுல கையை இப்ப வச்சு பார்ப்போம். அரபு இஸ்லாமிய கணக்குப்படி எந்த பிறந்த நாள் எப்ப? இஸ்லாமிய கணக்குப்படி நான் இந்த மாசத்துல பிறந்திருக்கிறேன். முஹர்ரமா, சஃபரா, ரபியுல் அவ்வலா, ரபியுல் ஆகிரா, இந்த மாதம் ரஜபா, ஷஅபானா, இந்த மாதத்துல அரபு கணக்குப்படி எதுல பிறந்திருக்கிறேன். அடுத்து அரபு மாதம், அடுத்தது அரபுடைய தினத்தின்படி எத்தனாம் நாள்ல பிறந்திருக்கிறேன், என்ன வாரம். இன்னைக்கு வாரத்தை எடுத்துக்கொண்டாலும் எங்கட 7 தினங்கள்ல இருக்கக்கூடிய நாட்களோட பெயர். ஜும்மா, யௌமுல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை. அடுத்தடுத்த நாட்கள் எங்களுக்கு தெரியா. ஏன் வெள்ளிக்கிழமைன்னு சொன்னா ஜும்மா நடக்கிறதால எல்லாரும் வாயால வரக்கூடிய ஜும்மா நாள், ஜும்மாவுடைய தினம். இஸ்லாத்தை படிக்கணும், மார்க்கத்தை படிக்கணும், மார்க்கத்தை பிள்ளைகளுக்கு நுழைக்கணும். யூத நசாராக்களோட கலாச்சாரங்களை எங்கட பிள்ளைகளுக்கு ஊடுருவி இன்னைக்கு மாற்றம் கிடையாது, இஸ்லாம் கிடையாது, தீன் கிடையாது, தீன் உதைக்கப்பட்டு கொண்டிருக்கி. கலாச்சாரங்கள், மாற்று மதத்தவர்களோட கலாச்சாரம் எங்கட பிள்ளைகளுக்கு ஊடுருவிக்கிறீ. கல்யாணம் ஒன்று வந்தா புள்ளோட தலையை பார்த்தா மாற்று மதத்தவரோட கலாச்சாரம், அங்களை பார்த்தா பொண்ணை பார்த்தா மாற்று மதத்தவரோட கலாச்சாரம், அதற்கு சிறியவர்களை தயார் பண்ணி வச்சிருப்பா மாற்று மதத்தோட கலாச்சாரம். அத்துடையும் மார்க்கத்துக்கு அப்பாற்பட்ட விடயங்கள் ஊடுருவி வந்ததால இஸ்லாத்துடைய எங்கட மார்க்கத்துடைய அடிப்படை விடயங்கள் இல்லாம போகுது. அன்பார்ந்த இஸ்லாம் நல்லடியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால எங்கட புது வருஷம்
எங்கட ஆண்டு எப்படி ஆரம்பிக்கப்பட்டுச்சு இது வரலாறு தெரியுமா? எங்கட ஹிஜ்ரி எப்ப ஆரம்பிக்கப்பட்டுச்சு இந்த வரலாறு என்ன? உமர் ரலியல்லாஹு தஆலா காலத்துல சுருக்கமா சொல்லிட்டு விஷயத்துக்கு போறேன். உமர் ரலியல்லாஹு தஆலா ஒருத்தர் வாராரு, ஒரு கடனுக்காக ஒப்பந்தம் செஞ்சுட்டு ஷஅபானுடைய மாதத்துல கடனை திருப்பி தரணும்ன்றாரு. ஷஅபானுடைய மாசம் இதுதான் எங்கட ஆண்டு ஆரம்பிக்கிறதுக்கு, ஆண்ட கோர்வை செஞ்சு ஒரு ஒழுங்கமைக்கிறதுக்கு வரலாறு சொல்லுது. என்ன ஷஅபானுடைய மாசத்துல தரணும்னு சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்டாங்களாம், ஷஅபானுடைய மாசம்னு சொல்றீங்க, இந்த வருஷமா அடுத்த வருஷமா இல்லாட்டி முடிஞ்ச வருஷமா எந்த வருடத்தை கணக்கு செல்றீங்க? குறிப்பாக சொல்றேன்னா இந்த வருஷமா இல்லாட்டி வரப்போற வருஷமா? அதற்கு பின்னால உமர் ரலியல்லாஹு தஆலா சஹாபாக்கள் எல்லாம் ஒன்று கூட்டினாங்க, எங்களுக்கு ஒரு நாள் காட்டி கேலண்டரை உருவாக்கணும். அது எப்பலேருந்து ஆரம்பிக்கணும், எந்த மாதத்தில இருந்து எந்த இதுல இருந்து? சஹாபாக்களோட கருத்துப்படி பலதரப்பட்ட பல கருத்துக்களை சொல்றாங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தை வச்சு ஆரம்பிப்போம், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ் சென்றதை பற்றி சென்றதுல இருந்து ஆரம்பிப்போம், இப்படின்னு பல கருத்துகள். அதற்கு பின்னால பெரும் பெரும் சஹாபாக்கள் சொன்னாங்களாம், அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து ஹிஜ்ரத் சென்றாங்களே, அந்த இதுல இருந்து நாங்க எங்கட வருடத்தை ஆரம்பிப்போம்னு சொன்னாங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் சென்றதுல இருந்து ஹிஜ்ரியுடைய ஆரம்பம் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஹிஜ்ரியுடைய கணக்கு ஹிஜ்ரத்தில இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஹிஜ்ரத்னு சொன்னா மிக முக்கியமாக விளங்கிக் கொள்ளணும், ஹிஜ்ரத் எப்ப செய்வோமோ, நாங்க ஹிஜ்ரத் போறது, ஹிஜ்ரத்னா இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போற, நாங்க எங்கட பயணம் எப்படி தெரியுமா? சொகுசுக்கு, நல்ல சொகுசுக்கு தான் நாங்க போறோம். இந்த ஊர்ல செட் ஆகல, ஒன்று எங்களுக்கு இந்த ஊர் பிடிக்கல, நிர்வாகம் செட் ஆகல, பக்கத்தூர்ல செட் ஆகல, பாடசாலைக்கு கஷ்டம், அதனால நாங்க என்ன செய்வோம், இந்த ஊரை விட்டு வேற ஊருக்கு போவோம். நாங்க சொகுசை எதிர்பார்த்து போறோம். அல்லாஹ்ட கட்டளை, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து மதீனாக்கு அனுப்பினாங்க. 3 கஷ்டங்களை வைத்துத்தான் ஹிஜ்ரத் அனுப்பினது. அதுல ஒரு விடயம், அந்த மதீனான்ற மண்ணில் சரியான தண்ணீர் கிடையாது, மதுரமான தண்ணீர் கிடையாது, அது குடிச்சா நோய். 2வது பொருளாதார கஷ்டம். 3வது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற கிட்டத்தட்ட 17-27 வருடங்கள் தொடர்படியாக யுத்தம். நாங்க பிரச்சனை உள்ள ஊருக்கு போவோமா? நாங்க போக மாட்டோம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, அந்த ஊர்ல போய் 3 துஆக்களை செஞ்சாங்க. 3 துஆக்களுடைய பிரதிபலன் அல்லாஹ் பல வருடங்கள் நடந்த யுத்தத்தை இல்லாமாக்கினான். அல்லாஹ் அங்க மதுரமான நீரை உருவாக்கினான். அந்த நீர்ல இருந்து பயங்கரமான நோயை விட்டு பாதுகாத்தான். அல்லாஹ் பொருளாதார வசதியை திறந்து கொடுத்தான் மதீனால. இந்த ஹிஜ்ரத்தை வச்சுதான் ஹிஜ்ரி ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அண்டல இருந்து ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைக்கு 1445வது ஆண்டு, கடைசி மாதம் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், பிறை 28. நாளையோ மறுதின நாளை தினத்திலே பிறை பார்க்கப்படும். தென்பட்டால் 29 பூர்த்தி, இல்லாவிட்டால் 30. அடுத்த வரக்கூடிய வருடம் எங்கட புத்தாண்டுதான் ஹிஜ்ரியுடைய 1456வது ஆண்டு ஆரம்பிக்குது. ஏன் நான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்றேன் தெரியுமா? புதுசா வருஷம் ஆரம்பிக்கிறது எங்களுக்கெல்லாம் பலரி ஐடின் கார்டை பார்த்தா எங்களுக்கு தெரியும் 45, 55, 60, 80, 90 வயசு உண்டு. இது ஆங்கிலேயர கணக்குப்படி இது எங்களுக்கு தெரியும். எங்களோட ஒவ்வொரு வருஷமும் கழிஞ்சு கொண்டு நிற்கி, எங்களை தெரியாம நாள் காலங்கள் பெய்து கொண்டிருக்கு. என்ன மாற்றம்? உதாரணத்துக்கு சொல்றேன், என்னோட கையில இருக்கிறோண்ட வச்சு நான் பேசுவேன். உங்களுக்கு எல்லாத்துடைய கையிலையும் அதிகமாக 100%-98% கையில இருக்கு போன், ஸ்மார்ட் போன் இருக்கு. போன் வச்சுக்கிறாங்க. ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால பார்த்தா நார்மல் கேமரா இல்லை. அது என்ன நார்மல் 1-110 ஏதோ ஒரு போன், கேமரா இல்லை, கோல் மட்டும் பேசுறதுக்கு. அதை இப்ப என்ன செய்யறாரு? இப்ப வச்சு கொண்டிருக்கிறாங்களா? இல்ல. என்ன செய்யாங்க?
அதை தூக்கி போட்டாச்சு. காலத்துக்கு காலம் என்ன புது பேண்ட் நியூ இது வருதோ அதை மாத்துறது. இப்ப என்ன வந்திருக்கு, ஐபோன் வந்திருக்கு, ஆப்பிள் வந்திருக்கு, எது வேணுமோ அதை தூக்குறோம். கையில உள்ள போன் மாறிருக்கு. கிட்டத்தட்ட 10-15 வருஷத்துக்கு முன்னால புஷ் பைஸ்கள்ல பேசி கொண்டிருந்தோம். அதுக்கு பின்னால பைக், இப்ப எங்கட வாகனம் 3 வீல் வேனா மாறி, வேன் வந்து KDH மாறி, BMW சிலவங்களுக்கு மாறி இருக்கும். அப்ப இருந்த வீடு சீட்டோ என்ன செய்யப்பட்டிருக்கு, தகரத்தால போடப்பட்ட வீடு. இப்ப எல்லாரும் ஸ்லப் போட்டு ஃபேனுகளையும் போட்டு ஏசியும் செட் பண்ணிருக்கு. வீடு மாறிருக்கு, வாகனம் மாறிருக்கு, எல்லாம் மாறிருக்கு, கையில போன் மாறிருக்கு, எங்கட உடைகள் மாறிருக்கு. ஆனா வருடம் என்ன செய்யுது, ஒவ்வொன்றும் மாறுது. வாழ்க்கையில அமல் மாறுது இல்லை. ஜும்மாக்கு கடைச வாரவங்க இன்றைக்கும் ஜும்மாக்கு கடைசிதான். ஃபுட்போர்ட்ல கொண்டு வாரவங்க இன்றைக்கு ஜும்மா கடைசி போவோம், வரக்கூடிய கிழமையும் கடைசி போவோம். நோம்பு போட்டோ காப்பி பிடிச்ச மாதிரி நடிக்கிற, ஆனா நோம்பு இல்லை. கேட்டா வியாபார சீசன், பிசினஸ் பிடிக்கணும் இல்லையா, அங்கே மெச்ச அடிக்கணும் இல்லையா, மெச்ச கொண்டு போவோம். இந்த பையனை வந்து ஏப்ரல் மாசம் அவங்களுக்கும் பெருநாள் எங்களுக்கும் பெருநாள் சீசன். சிலவங்களோட வாய் மட்டும் காஞ்சி அங்க பொக்ஸுக்கு தெரியாம உள்ளே போயிட்டு அரை போத்தலோ காபோத்தலோ தண்ணி போத்தல் இருக்கும், குடிச்சிட்டு வந்து வாயத்தோட கேட்டா நோம்பு. இப்படி கழித்தவர்களும் இருக்கிறார்கள், இப்படி வருடங்களை கழித்தவர்களும் இருக்கிறார்கள். அதிகமான வாலிபர்கள் இப்படியும். ஆனா எல்லாத்திலையும் மாற்றம், அமல்ல மாற்றம் இல்லை. மிக முக்கியமாக நாங்க விலை கொள்ளணும், எங்களோட வாழ்க்கை வருடம் மாசம் முடிஞ்சு கொண்டு போகுது, கபருக்கு சமீபமாய் கொண்டே போறோம். தாடி முடி கருத்திருந்துச்சு, தலைமுடி கருத்திருந்துச்சு, உலோமங்கள் கருத்து இன்றைக்கு வெண்ணிறமாக மாறிக்கொண்டு போகுது. முகத்துக்கு நாங்க போயிட்டு கண்ணாடிக்கு முன்னால நின்று பார்க்கிறோம், தாடி முடி பழுத்து, மீச பழுத்திருக்கு 2. என்ன செய்யறாரு, கலட்டுறாரு, புடுங்குறாரு. யாராலும் கேட்டா வயசாளி வயசு பேசிருச்சோடு கேட்பாங்களே, இது வெக்கத்துக்கு அதை கலட்டுறாரு, டை பண்றாரு. இதில் எல்லாம் மாற்றம், தொழுகையில மாற்றம் இல்லை. இன்னும் 40-50 வருஷம் தாண்டியும் தொழுகையில மாற்றம் இல்லை. ஜும்மாக்கு மட்டும்தான் வரும். நாங்க ஜும்மா முஸ்லீம், வேணும்னா அதுவும் சிலவர்கள் இல்லாம சும்மா முஸ்லீம். அது எப்படி பேர் சொல்லிருக்கு, வஃபாத்தாயினா மஸ்ஜிதுக்கு கொண்டு வரப்படுது, ஜனாதாவை தொழுவிக்கப்படுது, கொண்டு போய் அடக்கம் செய்யப்படுது. இவர்கள் சும்மா முஸ்லீம், ஜும்மா முஸ்லீம். இப்படி இருந்து வேலை இல்லை. எங்களோட வாழ்க்கையில அடுத்த புது வருடத்துல வரக்கூடிய முஹர்ரத்துடைய மாதத்துல ஒரு மாற்றத்தை உருவாக்கணும். வியாபாரத்துல ஒரு மாற்றம், குடும்பத்துல ஒரு மாற்றம், வீட்டில் ஒரு மாற்றம், வாகனத்துல ஒரு மாற்றம், ஸ்மார்ட் போன்ல ஒரு மாற்றம் தான், அமல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்குங்கள். ஒவ்வொரு வருடத்திலையும் முஹர்ரத்துடைய மாதத்தில் எங்கள்கிட்ட மாற்றத்தை உருவாக்கி இருந்தால் பல நூற்றுக்கணக்கான மாற்றங்கள் உருவாகியிருக்கும். பல வருடங்களை தாண்டி இருந்தாலும் நூற்றுக்கணக்கான விடயங்கள் மாறி இருக்கும் எங்களோட வாழ்க்கையில. அன்பான இஸ்லாமிய நல்லடியார்களே, வரக்கூடிய முஹர்ரத்துடைய மாதத்துல மிக முக்கியமான மாதம். அந்த மாதத்தை பத்தி பேச போனா ஏராளமான நேரங்கள் தேவை, ஏராளமான விடயங்கள் இருக்கு. அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு விடயம் படிப்பினையாக சொல்லப்பட்டிருக்கு. எப்படி தெரியுமா, எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், பணம் வந்தா, சொத்து வந்தா, சல்லி வந்தா கொலர் ஒசருது, கை கொஞ்சம் அங்கல போகுது, வாகனம் இப்படி இப்படி, வாப்பட மதிப்பு கிடையா, உம்மட மதிப்பு கிடையா. வாப்பா குடைய பிடிச்சு கொண்டு போறாரு, மகன் ஏசி வாகனத்துல போறாரு, வாப்பா கிளினிக்கு நடந்து போறாரு, மனைவியை பேச்சத்தையும் பண்றதுக்கு KDHல ஏற்றி கொண்டு போறாரு. பணம் தான். இந்த பணத்துடைய மாற்றங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆனா வாழ்க்கையில என்ன மாற்றம் வருது? அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, முஹர்ரத்துடைய மாசத்துல அல்லாஹ் படிப்பினையான ஒரு விடயத்தை வச்சிருக்கிறான். மிக பணக்காரன் செல்வந்தர் உலகத்துல அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? குர்ஆனுடைய ஆயத்தை பேசுது, ஃபகால அன ரப்புகுமுல் அஅலா. அல்லாஹ் பணத்தை கொடுத்தான், சொத்தை கொடுத்தா. யாரு தெரியுமா? ஃபிரௌன் என்று சொல்லக்கூடியவன். ஃபிரௌன் அவன் சொன்னான், ஃபகால அன ரப்புகுமுல் அஅலா. மக்கள்கிட்ட எல்லாத்துட்டையும் சொன்னான், என்னைய மாதிரி யாரும் இல்லை, நான் தான் பெரிய ரப்புன்னு சொல்லி பெருமை அடித்த அந்த கூட்டத்துல அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்து அந்த பெருமை பிடிச்ச ஃபிரௌனை அல்லாஹ் நைல் நதியில அப்படியே நைல் நதியில மோத வச்சு இன்று வரைக்கும் பல்லாயிரக்கணக்கான வருடம் அந்த பெருமை அடித்த மனிதனுடைய உடலையும் அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறான். பணம்
சொத்து செல்வம் வீடு காணி எல்லாம் இருந்துச்சு. உச்ச கட்டத்தை அடைஞ்சு சென்னா நான் தான் ரப்பு, என்னையத்தான் வணங்கணும். அல்லாஹ் செல்வந்தர்களுக்கு ஒரு படிப்பினையான மாதம் இது. அல்லாஹ் அந்த ஃபிரௌனை பிடிச்சு அல்லாஹ் அந்த ஃபிரௌனை என்ன செய்தான், நைல் நதியில் அல்லாஹ் மாட்ட வச்சு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்த இந்த முஹர்ரத்துடைய மாதத்துல ஆஷூராவுக்கு செல்லக்கூடிய தினம் பிறை 10வது தினத்துல. சிலவங்க ஆஷூரானுக்குனாலே யோசிப்பாங்க, பழைய வயசாளிகள் இருப்பாங்க, அல்லாஹ்வோட ஆயுள என்ன நீடிக்கணும், அவங்கள பார்த்தா ஆச்சும மாதிரி இருப்பாங்க. அதுக்கு பல பேர்கள் வச்சு கொண்டு இருப்பாங்க. நோன்பு பிடிக்கிறது, இந்த நோன்பு சுன்னத்தான நோன்பு இருக்குதானே, ஃபர்லான நோன்பு கடமையாக்கப்படுறதுக்கு முன்னால ஆஷூரா, தாஷூரா, ஆஷூரா பிறை 9, 10 நோன்பு, பிறை 10 நோன்பை பிடிச்சு கொண்டு வந்தாங்க. அந்த நோன்புடைய வரலாறும் நேரம் கொடுக்காது, சுருக்கமாக சொல்லிடுவேன். யஹூதிகள் என்ன செஞ்சாங்க, யூதர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, ஃபிரௌனை தண்ணீர மூழ்கடிக்கப்பட்டதற்காக வேண்டி கௌம பாதுகாத்ததுக்காக வேண்டித்தான் அவர்கள் நோன்பு பிடித்தார்களாம். அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால வரக்கூடிய நேரத்தில் கேட்டாங்க, நோன்பு பிடிச்சிக்கிறாங்க, கேட்டாங்க என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிக தகுதியானவர்கள் யூதர்கள் இல்ல, நாங்க தான் நோன்பு பிடிக்கிறது தகுதியானவர்கள் சொன்னாங்க. அப்ப மிக முக்கியமானது அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷூராவுடைய நோன்பு பிறை 10வது நோன்பை தொடர்படியாக பிடித்து கொண்டு வந்தாங்க. பல வருடங்கள் பிடித்து அதை பார்த்தா யூதர்களும் நோன்பு பிடிச்சாங்க. கடைசி வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அடுத்த வருடம் இருந்தால் தாஷூஆ பிறை 9லையும் பிறை 10லையும் நான் நோன்பு பிடிப்பேன்னு சொன்னாங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கெல்லாம் வஃபாத் ஆகிட்டாங்க. பிறை 9லையும் 10லையும் நோன்பு பிடிக்கிறது சுன்னத்தான விடயம். அடுத்தது இந்த யாரு ஆஷூரா இந்த தாஷூஆவுடைய நோன்பு பிடிப்பார்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கழிந்த ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்றைக்கு நாளையோட கழிக்க போறோமே, 1455வது ஹிஜ்ரி ஆண்ட கழிக்க போறோமே, முடிக்க போறோமே, இந்த வருடத்துடைய சிறிய பாவங்கள் அல்லாஹ் மன்னிக்கிறார். ஆஷூராவுடைய தாஷூஆவுடைய நோன்பை பிடித்தால் அல்லாஹ் முந்திய பிந்திய பாவத்துடைய ஒரு வருடத்துடைய 2 வருடத்துடைய ஹதீஸுடைய கருத்து வந்திருக்கு, அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கிறான். அத்துணை பேர் நியத்து வைங்க, சுன்னத்தான நோன்புன்னு சுன்னத்துன்னு விட்டு விடாம இந்த நோன்பை நான் இந்த வருடம் பிடிப்பேன் என்பதாக. அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பாதுகாத்த தினம் ஆஷூராவுடைய தினம் தான். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்ததும் ஆஷூரா நாள்ல தான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் மீனுடைய வயிற்றில இருந்து பாதுகாத்ததும் ஆஷூராவுடைய தினம் தான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அதிகமான ஏராளங்களான விடயங்கள் ஆஷூராவுடைய தினம் தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கப்பலை பாதுகாத்ததும் கப்பல் ஒதுக்கப்பட்ட தினம் ஆஷூராவுடைய. இப்படி சொல்ல போனால் ஏராளமான விடயங்கள் அல்லாஹ் ஏராளமான சொல்லிக்கொண்டே போகலாம். சிறப்புகள் நடந்த தினம்தான் பிறை 10 முஹர்ரம் மாதத்துடைய பிறை 10வது தினத்துல நடந்தது. சும்மா முஹர்ரம் சஃபர் 2 மாசத்தை கழிச்சு கொண்டு போறதில்லை. அந்த வருடத்துடைய நாட்கள் மிகவும் முக்கியமானது. அல்லாஹ் 4 மாசங்கள்ல கண்ணியமான மாசங்கள், அதுல 3 மாசங்கள் இருக்கித்தானே மிக சிறந்த 3 மாதம். அதுல அல்லாஹ் 10 நாட்களை மிக சிறந்த 10 நாட்களாக வைத்திருக்கிறான். ஒன்று துல்ஹிஜ்ஜாவுடைய எங்களை விட்டு முடிஞ்ச ஹஜ்ஜுடைய 10 நாட்கள் மிக சிறந்த நாட்கள். அதே போல ரமலானுடைய மாதத்துல கடைசி 10 நாட்கள் இருக்கிறாரே அது மிக சிறந்த 10 நாட்கள். அதே போல உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ஆஷூர் முஹர்ரத்துடைய மாதத்துல இந்த ஆரம்பத்துல இந்த 10 தினங்கள் மிக முக்கியமான நாட்கள். குர்ஆன் ஓதப்படுவதற்கு, zikr செய்வதற்கு, இஸ்திக்ஃபார் செய்வதற்கு, அதிகமாக அல்லாஹ் கிட்ட பாவ மன்னிப்பு, நோன்பு பிடிப்பதற்கு ஆக சிறந்த 10 நாட்கள் என்பதாக விளங்கப்படுத்துறாங்க. நாங்க என்னன்னா டிசம்பர் முடிஞ்சிட்டா வருஷம் முடிஞ்சு ஜனவரி ஆரம்பிச்சுட்டா வருஷம் ஆரம்பிக்குதுன்னு தான் எங்களுக்கு தெரியும் ஆங்கிலேய கணக்குப்படி. ஆனா மார்க்கம் அப்படி சொல்லல. பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை கட்டி கொடுங்க, மார்க்கத்தை சொல்லி கொடுங்க, தீனை விளங்கப்படுத்துங்க. இன்றைக்கு தீனுடைய மாற்றம் இல்லாததால தான் எங்களோட பிள்ளைகள்ட வாலிபர்கள்ட பெண்கள்கிட்ட அத்துணை பேர்த்த தீன் புதைக்கப்பட்டு கொண்டே போகுது.
அன்பார்ந்த இஸ்லாமிய நல்லடியார்களே, அப்ப மிக முக்கியமான வரக்கூடிய முஹர்ரத்துடைய மாதத்துடைய அந்த பிறை 2 நோன்புகளையும் பிடிப்பதற்கு மிக முக்கியமாக கண்ணை செலுத்தணும். அடுத்தது வரக்கூடிய வருடத்துல நீயத்தொண்டு வைங்க. ஏதாவது ஒரு பாவத்தை, ஏதாவது அதிகமான பாவங்கள் நடக்குதா, பாவத்தை குறைத்து கொள்ளணும், பாவத்துகளுக்கு மன்னிப்பு தேடிக்கொள்ளும். இந்த வருடத்துல இருந்து நான் இந்த பாவத்தில இருந்து தவிர்ந்து கொள்ளுவேன், நன்மைகள்ல இருந்து அதிகரித்து கொள்வேன். ஏன் தெரியுமா? பலர்கள் பேசினார்கள், பலர்கள் கதைத்தார்கள், பலர்கள் மஸ்ஜிதிலே இருந்து தொழுதார்கள், பலர்கள் எங்களோடு சேர்ந்து வாழ்ந்தார்கள். ஆனால் இந்த வருடம் இல்லை. ஹஜ்ஜுக்கும் நோன்புக்கும் இருக்கவில்லை, ஹஜ்ஜுக்கும் இருக்கவில்லை, முஹர்ரத்துக்கும் இருக்கவும் இல்லை. கபருடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அடுத்த வெள்ளிக்கிழமை திருந்துவோம், அடுத்த வெள்ளிக்கிழமை தொழுகையை ஆரம்பிப்போம், நோன்புக்கு ஆரம்பிப்போம். சிலவோட நீயத் அப்படித்தான், ஜும்மாவோட தொழுகையை ஆரம்பிக்கிறார். அவர் பார்த்துட்டு அசர் மிஸ் ஆயினோட திங்கக்கிழமையிலேருந்து ஆரம்பிக்கிறார். திங்கக்கிழமை நினைக்கிறாரு வார வெள்ளிக்கிழமை ஆரம்பிப்போம். இப்படி ஆரம்பிக்கப்பட்டு, இப்படி ஆரம்பிக்க முடிவெடுக்கப்பட்டு கடைசி அவருடைய ஜனாதா பள்ளியில கொண்டாந்து யாராவது தொழுகக்கூடியவர் இருக்கிறாங்களான்னு இமாம் கேட்கிறார். கடைசி வரைக்கும் தொழுக மீன் அவ்வளவுதான். இப்ப நீயத்து வச்சாலும் ஆரம்பிப்புண்டு, ஆரம்பிக்க கிடைக்கல. அவருக்கு என்ன செஞ்சாரு? அதான் இகாமத்து இல்லாம தொழுகையை முடிச்சு கபருக்கு அனுப்பியாச்சு. இத மாதிரி எங்களோட வாழ்க்கை ஆகிடப்படாது. பாருங்க, அல்லாட தர்த்தீபை பாருங்க. புள்ள பிறந்தோன்னே அதான் சொல்லப்படுது, இகாமத் சொல்லப்படுது, ஆனா தொழுகை இல்லை. அதான் இகாமத் தொழுகை நிலைநாட்டுடும், ஆனா அதான் சொல்லப்படுது, இகாமத் சொல்லப்படுது, தொழுகை நிலைநாட்டுவது கிடையாது. கடைசி நேரம் பாருங்க, ஜனாதா கொண்டு வந்து மஸ்ஜிதில வைக்கப்படுது, அதான் இல்லை, இகாமத்தும் இல்லை, ஆனா தொழுகை நிலைநாட்டப்படுது. அப்போ ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வோட தர்த்தீபை பாருங்க. பிறந்ததுக்கு பின்னால சீதேவிகளே அதான் சொல்லப்படுது, இகாமத் சொல்லப்படுது, தொழுகையை நீங்க நிலைநாட்டிக்கோங்க. கடைசி உங்களுக்கு அதானும் இல்லை, இகாமத்தும் இல்லை, தொழுகையை என்ன செய்வாங்க? தொழுகிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றது சாதனை இல்லை. பிள்ளைகளை பெற்றெடுத்து யாரும் தவறா நினைச்சு கொள்வாதம் ஓப்பனாக சில விஷயங்களை யாப்பாப்படுத்துவேன். இன்றைக்கு பணத்துடைய மோகங்கள் வந்து எங்கட புள்ள யூகேல இருக்கிற, எங்கட புள்ள ஜப்பான்ல இருக்கிற, ஏண்ட புள்ள அங்கே இருக்கிற, இங்கே இருக்கிற. பணத்துடைய அல்லாஹ் பணம் ஒரு நிஅமத், அல்லாஹ் பணம் ஒரு பாக்கியம் தான். ஹதீஸ் பேசுது, குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ராயியா. அல்லாஹ் ஒவ்வொருத்தருடைய பொறுப்புகளை பத்தி எல்லாம் நிச்சயமாக கேட்பான். புல்ல பெற்றெடுக்கிறது சாதனை இல்லை. நான் சொல்றது என்ன தெரியுமா சாதனை? புல்ல பெற்றெடுத்துட்டா ஆக மிக முக்கியமான எந்த கருத்து நான் சொல்றது மிக முக்கியமான ஒரு சாதனை என்னன்னா, வாப்பட ஜனாதாவை தந்த மகன் தொழுகிக்கிறது. இதுக்கு பயிற்சி கொடுத்து ட்ரைனிங் எடுத்துட்டீங்கன்னா நீங்க புள்ளைய பெற்ற ஒரு சாதனை, வளர்த்திருக்கிறதும் ஒரு சாதனை தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கட நாட்டுகள்ல ஏராளமான சம்பவங்கள் சொல்லிக்கொண்டு போகலும், அது எந்த ஏரியான்னு சொல்ல தேவையில்லை, இடங்கள் குறிப்பிடப்படவில்லை. வாப்பட ஜனாசாக்கு புள்ளையிட்ட கேட்டுப்படுத்தா, புள்ளைகிட்ட சொல்லப்படுது வாப்பட ஜனாசா வச்சிருக்கி தொழுவீங்க. மகான் வந்திருக்கிறாரு பென்ஸ் கார்ல, பென்ஸ்ல ஏசியில வந்திருக்கிறாரு. வாப்பட ஜனாசா சொல்லிக்கும்படி சொல்லப்போல மகான் சொல்றாரு, உழு செய்ய தெரியா, உழு செய்ய தெரியா. வாப்பட ஜனாசாவை தொழிப்பதற்காக வேண்டி 4 தக்பீராத்துகள் சொல்லி வாப்பட ஜனாசால 3வது தக்பீருக்கு ஒரு துவா ஓத தெரியா? உள்ள சாதனையா? சாதனையா சோதனையா? இது இல்லாட்டி ஒரு வேதனையா? உழு கூட செய்ய தெரியாத. இன்னும் ஒரு சம்பவம் எங்கட நாட்டில் நடந்துச்சு. வாப்பட ஜனாசா கொண்டு வந்த பட்டிக்கு மகன் போதையோட வந்திருக்கிறாரு, மது போதையோட வந்திருக்கிறார், குடிச்சிட்டு வந்திருக்கிறார். வாசம் இவர் எப்படி தொழிக்க வைக்கலும்? அல்லாஹு அக்பர். மார்க்கத்தை படிச்சு கொடுங்க, இஸ்லாத்தை படிச்சு கொடுங்க. சாதனை என்ன தெரியுமா? மார்க்கத்தை படிச்சு கொடுங்க, தீனுடைய விடயத்தை சொல்லி கொடுங்க. எங்கட ஜனாசாவை ஏண்ட புள்ள தொழிக்கணும். ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? 1வது தக்பீர், 2வது தக்பீர், 3வது தக்பீர்ல ஹஜ்ரத் என்ன செய்வாரு? பொதுவா ஒரு ஜனாசா மையத்தின்னு 3வது தக்பீருக்கு துவா ஓதிடுவாரு. மகன் என்ன தெரியுமா செய்வாரு? அரபுல துவா ஓத தெரியா, வாப்பாக்கு கேட்க தெரியாண்டாலும் தக்பீரை கட்டிட்டு மனசால கேட்பாரு, யா அல்லாஹ் என்ன வாப்பட பாவத்தை மன்னிச்சிரு, வாப்பா இதற்கு பின்னால் இருக்க போவதில்லை, வாப்பாக்கு சொர்க்கத்தை கொடுத்து விடு உள்ளத்தால் நினைத்து கண்ணால் ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தால் வாப்பாவுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும். இப்படிப்பட்ட பிள்ளைகளாக மாற்றணும். எங்கட பிள்ளைகள
சாதனையை பார்த்தா போனை கொடுத்தா வேண்டிய பலாய பார்ப்பானுகள், வேண்டிய பலாய் முசிபத்தை தேடுவானுகள். ஐபிஎல்லா எல்பிஎல்லா வேண்டிய மேட்ச், அந்த எக்ஸஸா இந்த எக்ஸஸா வேண்டியது பிள்ளைகள் நடக்கும். ஆனா ஜனாதா தொழுக தக்பீர், பர்ல தொழுகை தக்பீர் தெரியாது. மிக கவலைக்குரிய விடயம். பிள்ளைகளோட தலைகளை பார்த்தா ஒரு பக்கம் என்ன செய்யப்பட்டு முடிய இங்க வெட்டி அங்க வெட்டி, ஒரு வயசு வர்றதுக்கு முன்னால கட்டுப்பாடு இல்லாம ஒரு மார்க்கத்துடைய பற்று இல்லாம பிள்ளைகள் சீரழிஞ்சு கொண்டு போறாங்க. மிக முக்கியமாக கவலைப்பட்டு பிள்ளைகளுக்கு தீனை கொடுத்து அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழிமுறை வாழ்வதற்கு வல்ல அல்லாஹ் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக.